பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து ஒரு மாரி ரொம்ப காமா இருக்குது. காலையில எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம பொறுமையா, நிம்மதியா வேலை செய்ய முடியுது. ஆனா, இதெல்லாம் அவங்க தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் மட்டும் தான். இந்த முருங்க மரம் வச்ச நாள்லேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன். ஒரு பூ கூட வச்சதில்ல. ஆனா, இந்த வருஷம் அதிசயமா அவ்ளோ பூ வச்சு, அவ்ளோ காய் கிட்டத்தட்ட ஒரு 15 காய்க்கு தொங்கிட்டு இருந்தது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் என் கை கெட்டுற ஹைட்ல இருந்தது. அத மட்டும் பறிச்சுட்டேன். என்னால ஆர்வத்த தாங்க முடியல. அதே மாரி இந்த கேஸ் பாருங்க, நேத்து தான் புக் பண்ணோம். ஆனா, இன்னைக்கு வந்துருச்சு. எனக்கு புரியவே இல்ல. எப்படிடா நடந்ததுன்னு 20, 25 டேஸ் ஆகும்னு நெனச்சேன். ஊர்ல கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கலச தண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க வீட்ல. வீடெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு பிரசாதம் குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். எங்களால தான் கோயில் கும்பாபிஷேகம் போ முடியல. எக்ஸாம் டைம் கரெக்ட்டா, அதனால போ முடியல. மிஸ் பண்ணிட்டோம். ஏப்ரலுக்காக நான் வெயிட் பண்ணுறதே இந்த மாம்பழத்துக்காக தான். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ இல்லை. அதனால் அது வெறும் ஜூஸ் தான் போட போகிறேன். இன்றைக்கி பால் சேர்க்க போகிறதில்ல, தயிர் தான் போட போகிறேன். லஸ்ஸி மாதிரி பண்ணி குடிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி மேங்கோ லஸ்ஸி நான் எங்கேயுமே குடிச்சதில்ல. அதனால நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு.